அடுத்து அதே ரியல் அனாலிசிஸ்ல ஒரு கம்பேரிசன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம், ஆ, கான்செப்ட படிச்சிருப்பீங்க. அது என்னன்னா ஒரு சீரிஸ் கன்வர்ஜ் ஆகுதா, டைவர்ஜ் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சீரிஸோட இன்னொரு சீரிஸ கம்பேர் பண்ணி, அதுக்கு அந்த நோன் சீரிஸ் அது நமக்கு தெரியும். அது கன்வர்ஜ் ஆகுதா, டைவர்ஜ் ஆகுதா. ஸோ அத வச்சு இந்த புதுசா குடுக்கப்பட்ட அந்த சீரிஸ் கன்வர்ஜா ஆகுதா, இல்லையா அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பேரு கம்பேரிசன் டெஸ்ட் அல்லது ஒப்புமை சோதனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அ ஒரு தொடர் ஏற்கனவே கன்வர்ஜ் ஆகுதோ அல்லது டைவர்ஜ் ஆகுதோ, அ அத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு கன்வர்ஜிங் அல்லது டைவர்ஜிங் சீரிஸோட அத கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது, இந்த குடுக்கப்பட்ட அந்த அம் அ சீரிஸ் டைவர்ஜ் ஆகுதா, கன்வர்ஜ் ஆகுதான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மேத்ஸ் என்னுள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அத நம்ம தமிழ் எப்படி பாக்குது அப்படின்னா, "உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்."